வாங்க இன்னைக்கு ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி பார்க்கலாமா? வயிறு ஃபில்லிங் அண்ட் டேஸ்டியான ரெசிபி இது. சுடுதண்ணியில் கோதுமை மாவை இடியாப்ப கத்தலில் வச்சு இந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு கடாயில் நல்லா கிண்டிட்டுருங்க. நல்ல வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லாவே வதங்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறம் கொரியண்டர் இலை சேர்த்து நல்லாவே கிண்டி விடுங்க. கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. நான் இந்த டிஷ்ஷுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். அதுதான் மெயினு. அதுதான் நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும். சிக்கன் மசாலா போட்டு நல்லா இந்த அளவுக்கு கிண்டி விட்ருங்க. சிக்கன் மசாலாவோட பச்சை வாசனை போகணும். போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கிக்கோங்க. எனக்கு மட்டும் பண்ணுறதுனால நான் ஒரே ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டையை உடச்சி ஊற்றி நல்லாவே கிண்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்ச கோதுமை சேமியாவை இதுக்குள்ளே கொட்டி நல்லாவே கிண்டிக்கலாம். நமக்கு சேமியா மாதிரி பண்ணிக்கலாம், மேகி மாதிரி பண்ணிக்கலாம். எனக்கு சேமியா மாதிரி தான் பிடிச்சிருந்துச்சி, அதனால் நான் பண்ணிக்கிறேன். இன்னொரு நாளைக்கு மேகி மாதிரி பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வெயிட் லாஸுக்கு செம்ம ரெசிபி, டேஸ்டி. வாங்க இன்றைக்கி ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி பார்க்கலாமா? வயிறு ஃபில்லிங் அண்ட் டேஸ்டியான ரெசிபி இது. சுடுதண்ணியில் கோதுமை மாவை இடியாப்ப கத்தலில் வச்சு இந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு கடாயில் நல்லா கிண்டிட்டுருங்க. நல்ல வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லாவே வதங்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறம் கொரியண்டர் இலை சேர்த்து நல்லாவே கிண்டி விடுங்க. கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. நான் இந்த டிஷ்ஷுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். அதுதான் மெயினு. அதுதான் நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும். சிக்கன் மசாலா போட்டு நல்லா இந்த அளவுக்கு கிண்டி விட்ருங்க. சிக்கன் மசாலாவோட பச்சை வாசனை போகணும். போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கிக்கோங்க. எனக்கு மட்டும் பண்ணுறதுனால நான் ஒரே ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டையை உடச்சி ஊற்றி நல்லாவே கிண்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்ச கோதுமை சேமியாவை இதுக்குள்ளே கொட்டி நல்லாவே கிண்டிக்கலாம். நமக்கு சேமியா மாதிரி பண்ணிக்கலாம், மேகி மாதிரி பண்ணிக்கலாம். எனக்கு சேமியா மாதிரி தான் பிடிச்சிருந்துச்சி, அதனால் நான் பண்ணிக்கிறேன். இன்னொரு நாளைக்கு மேகி மாதிரி பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வெயிட் லாஸுக்கு செம்ம ரெசிபி, டேஸ்டி.